ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் பற்றின சில அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இன்னும் சந்திர கிரகணம் எப்போ சரியான நேரத்தில் நடக்குதுன்னு தெரியறதில்ல. அந்த சரியான நேரம் எப்போ, அதிகாலையாக பிற்பகலான இன்னுமே கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டுருக்கு. கரெக்டான நேர அளவையும் எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். கர்ப்பிணிகளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன், பூமி, சந்திரன் 3 நேர்கோட்டில் இருக்கும். சூரியனோட வெளிச்சம் பூமியால் சந்திரனுக்கு போகிறது தவிர்க்கப்படுறதுனால, அதோடைய நிழல் படுறதுனால இந்த முழு சிவப்பு நிலா, ரெட் மூன் அப்படிங்கிறது நடைபெறக்கூடியதாக இருக்கும். இது இன்னைக்கு சரியாக பிற்பகல் மதியத்துக்கு மேலே 3:20க்கு ஆரம்பித்து 6:47 வரைக்கும் நடைபெறக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் 3:00 ஸ்டார்ட் பண்ணி 7 மணி வரைக்கும் முடிவடையுது அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நிறைய பேருக்கு டவுட் வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, வெளியில் போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய முதல் சந்திர கிரகணம். அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் தெரியும் அப்படின்ற காரணத்தினால பெரிதளவில் கிரகண நேரங்களில் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது. சூரிய கிரகணம், அதாவது பிப்ரவரி மாதம் முடிஞ்ச சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது. அதனால நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் இருந்துக்கலாம். ஆனால் இப்படி இருக்கிறதுனால எதுவும் குழந்தைக்கு ஃபால்ட்டு இல்லை உங்களுக்கு ஃபால்ட்டு அப்படின்னா வரும்னு 100% எந்தவித அறிவியல் முழங்களும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். கிரகணம் நம்ம நாட்டில் தெரியும் அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக இந்த கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து எத்தனை மணிக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30லேருந்து 6:47 வரைக்கும், கிரகணம் முடிகிற சமயத்து வரைக்கும் உங்களுக்கு இந்த கிரகணம் இந்தியாவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த கிரகண நேரங்களில் வெளிதூர பயணம் செல்வது, வேறு எங்கேயோ ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்ற பட்சத்தில் ஓகே. இல்லை நார்மலாக நாங்கள் வெளியில் சுற்றி பார்க்க போகிறோம், இல்லைன்னா ஒரு சின்ன விஷயம், அதுக்காக சின்ன ஃபங்க்ஷனை அதுக்காக போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இருந்தால் மட்டும் போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ரெகுலர் செக்கப் இருக்குது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, இல்லைன்னா பெயின்கான சிம்டம் அப்படிங்கிறது இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு டியூ டேட் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் தாராளமாக போகலாம். போகிறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. சூரியனை மட்டும் வெறும் வெளிச்சத்தால் பார்க்காதீங்க, வெறும் கண்களால் பார்க்காதீங்க அப்படின்றத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் அப்படிங்கிறது 100% நம்மளுக்கு அஃபெக்ட் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா, அறிவியல் உண்மையாக இல்லையான்னு நம்ம இதை ஒரு டிபேட் மாதிரி பண்ண வேணாம். ஏன்னா இது நார்மலாக அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிபிலிட்டிக்காக தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த விஷயமும் பாதிக்க போகிறது கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்துக்கலாம். எப்பவும் போல் ரொட்டீன் உங்களுடைய ஒர்க் பண்ணுங்கள், சாப்பிட்லாம், தூங்கலாம். அதே மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா இந்த கிரகணம் அப்போ அந்த கரெக்டாக அந்த ஈவினிங் சமயத்தில் உங்களுக்கு அந்த 3 to உங்களுக்கு 7 மணி வரைக்கும் எந்த ஒரு கோவிலுமே ஓப்பனில் இருக்காது, நடை எல்லாமே சாத்தி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா காலையிலுக்குள்ளே போயிருங்க, அந்த கிரகண சமயங்களில் போகாதீங்க. அதே மாதிரி இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விஷ். கிட்ட இருக்குது, அதாவது அருகிலேயே உங்களுடைய கோவில் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா தாராளமாக போங்க. ரொம்ப தொலைதூர பயணம் நைட் சமயங்களில் அன்வான்டாக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருங்க. இதே தான் இந்த கிரகணம் பற்றின சில விஷயங்கள் அப்படிங்கிறது. கரெக்டாக இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஈவினிங் 5:30லேருந்து 6:45 வரைக்கும் நம்ம நாட்டில் தெரியும் அப்படின்ற காரணத்தினால அந்த சமயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. வெளியில் எதுவும் வாக்கிங் போகிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது காய்கறி வாங்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு எந்த விஷயங்களும் வேண்டாம். இன்றைக்கி மட்டும் தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரை, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.